ஹலோ ஆல். பேப்பர் வேல்யூவேஷனில் எஸ்பெஷலி ஃபோட்டோ காப்பி ரிசீவ் பண்ண பேரண்ட்ஸ் அதிகமாக கேட்குற டவுட்டு, இந்த ரெட் கலர் மார்க்கை ஏன் சார் கால்குலேட் பண்ணாமல் விட்டுட்டாங்க, அப்போ டோட்டல் மிஸ்டேக் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இதில் ஒரு சில மார்க் ரெட்டில் இருக்கும் பாருங்க. ஈவன் இங்கே 0 பிளாக்ல இருக்கு, இங்கே 0 ரெட்டில் இருக்கு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் சிபிஎஸ்சி எவாலுவேட்டர்ஸ்க்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா, உதாரணத்துக்கு 31ல் கொஷின் ஏ ஆர்பி. ஸோ இது ஆர் கொஷின் சொல்லுவோம். ஒன்று ஏ எழுதணும், இன்னொன்று பி எழுதணும். இந்த கேண்டிடேட் ரெண்டுமே எழுதிட்டாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் சிபிஎஸ்சி எவாலுவேட்டர்ஸ்க்கு என்ன ரூல்ஸ் கொடுத்தாங்கன்னா, ஏபி ரெண்டு எழுதுனா நீங்கள் ரெண்டையுமே கரெக்ட் பண்ணுங்க, அதில் பெஸ்ட் மார்க்கை நாங்களே சூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிறத சிபிஎஸ்சி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதில் இந்த கேண்டிடேட்டை பாருங்க, இது ஒரு ப்ரூஃப் தான். இது அதுக்காக தான் கரெக்டாக இந்த பேப்பர் எடுத்தேன். 31 கொஷின் ஏ எழுதியிருக்காங்க. இதை நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணீங்கன்னா இங்கே 3 மார்க்ஸ் வரும். ஒன்று ஏ எழுதணும், இல்லை பி எழுதணும், ரெண்டு எழுதியிருக்காங்க. அடுத்தது 31 இங்கே பி ஸ்டார்ட் ஆகி இங்கேயோட பி முடியுது. கேண்டிடேட் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டோட்டலாக 2 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ ஒரு சப்டிவிஷனில் 3 வாங்கியிருக்காங்க, இன்னொன்று 2 வாங்கியிருக்காங்க. அப்போ சிபிஎஸ்சி சாஃப்ட்வேர் என்ன பண்ணிடுச்சு, அந்த 3 பெஸ்ட் மார்க் 3 எடுத்து பிளாக் பண்ணிடுச்சு. அதை கன்சிடர் பண்ணியிருக்காங்க, டோட்டலாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் 31 ஏல 3 மார்க் வாங்கியிருக்காங்க, இங்கே பியில் 2.5 வாங்கியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த 3 மார்க்ஸை சிபிஎஸ்சி அந்த சாஃப்ட்வேர் எடுத்து டிடெக்ட் பண்ணி டோட்டல் ஆட் பண்ணிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு நிறைய பேரண்ட்ஸுக்கு என்ன டவுட்னா, கேஸ் பேஸ்ட் ஸ்டடியில் இப்போ ஃபிசிக்ஸில் ஒரு கேஸ் பேஸ்ட் எடுத்துக்கோம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 1 2 3 4 5 அவுட் ஆஃப் 5 4 எழுதணும், சரிங்களா? இப்போ 5மே ஒரு சில ஸ்டூடெண்ட் எழுதி வச்சிருக்காங்க. அப்போ 1 2 3 4 5 மார்க் இருக்கு, ஆனா அவங்க 4 தான் சார் போட்டிருக்கு, இங்க 5 மார்க் இருக்கு, டோட்டல் அதை ஆட் பண்ண விட்டுட்டாங்க அப்படின்னு. இந்த வருஷம் எவாலுவேட்டர்ஸ் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, இதுல 5மே நீங்க கரெக்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு 4 பையன் தப்பா இருந்தா கூட அவனுக்கு ஃபுல் மார்க் அவார்ட் பண்ணப்படும். இது ஏதாவது 4 தான் எழுதணும். ஸோ இங்க 5 இருக்கு, அந்த 1 மார்க் அங்க கொண்டு வரல அப்படின்லாம் நிறைய பேரண்ட்ஸ் டவுட் கேட்கறாங்க. ஸோ இது இந்த எவாலுவேட்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாத பேரண்ட்ஸ் கூட இந்த டவுட் இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ போடுறோம். இப்போ இந்த வீடியோ பேசிட்டு இருக்கும்போது டைம் 6:15. நேற்று மத்தியானம் வெப்சைட்ல இருந்து அந்த போட்டோ காப்பி அப்ளை பண்ற லிங்க் ரிமூவ் பண்ணாங்க, இன்ன வரைக்கும் போடல. நாளைக்கு லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கான எந்த சர்க்குலரும் வரல. இதை தாண்டி இன்னொரு பெரிய குழப்பம் என்னன்னா, நான் பேமெண்ட் வரைக்கும் முடிச்சிட்டேன், ஆனால் எனக்கு இன்னும் ஃபோட்டோ காப்பி வரல அப்படின்னு. நீங்கள் பேமெண்ட் வரைக்கும் முடிச்சு டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ காப்பி டெஃபரெண்டாக வரும். அதுக்கு நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லை. அப்படி இல்லைன்னா சிபிஎஸ்சி கண்டிப்பாக அதுக்கான ஸ்டெப் எடுப்பாங்க. நோ வரிஸ், ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ், கீப் ஆன் வாட்சிங்.